ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேர்ள்ஸுக்கான வீடியோ இது. அதாவது கேர்ள்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன். நான் சொல்கிறது சரியா தப்பான்னு தெரில. பட் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, தப்பாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போலாம் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப்டியே கிடையாது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு என்னென்னா, நான் நிறையா விஷயம் கேள்விப்படுறேன். இப்போ ரீசெண்டாக கூட பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் சில இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டேன். பட் எந்த ஏரியான்னு சரியாக தெரில எனக்கு. நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள தான் வந்து இது மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா, அதை விட அதிகமாக தண்டனை கிடைச்சா மட்டும்தான் அது குறையுமே. அந்த குற்றங்கள் குறையும். பட் அது நம்ம ஊரில் அப்படி பண்ணுறது கிடையாது. அது எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரில. பட் என்னென்னா, கேர்ள்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்றே சொல்லிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் தனியாக இருந்தாலுமே உங்கள் கூட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்ட்டு நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க. அது அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் உங்கள் கூட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ரொம்ப தைரியமாக இருங்க. நம்மளால் எவனாலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு திமிரா இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணுங்கன்னா திமிரு இருக்கணும். திமிரு இருந்தால் தான் பொண்ணுங்களே. அந்த திமிரு எல்லாத்தையும் காமிக்க போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட யார் திமிராக நடந்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் காமிக்க போகிறோம். பொண்ணுன்னா கெத்தாக இருக்கணும். அதாவது பொண்ணுன்னா அவங்க ஒரு வம்சமே, ஒரு பொண்ணில் ஒரு வம்சமே உருவாகும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பொண்ணுங்களை சீரழித்து சாவடித்து அது எப்படி மனசு வருதுன்னு நமக்கு தெரில. அது அவங்க வளர்ந்த விதமாக என்னன்னு எனக்கு தெரில. பட்டு திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த சட்டத்தை பார்த்து தான் பயப்படணுமே தவிர, நம்ம இந்த குற்றவாளிகள் வந்து சட்டம் இப்படி நம்ம ஊரில் இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க தைரியமாக இருக்காங்க. சொல்லப்போனால் எனக்குலாம் வந்து நம்ம ஊர் சட்டத்தை பார்த்து தான் பயமாக இருக்குது. சட்டம் கடுமையாக இருந்தால் ஏன் குற்றங்கள் நடக்குது? ஏன் தப்பு பண்ண போகிறான்? ஒன்றுமே கிடையாது. ஒரு பொண்ணு ஒருத்தன் ரேப் பண்ணானா அவனை துண்டு துண்டாக வெட்டிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்கள். பொண்ணு மேலே கை வைக்க அவன் யோசிப்பான். ஆனால் அப்படி கொண்டு வர மாட்டாங்களே. ஒரு பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணி சாவடிக்கிறான், அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம சட்டம் யோசிக்குது. ஆனால் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம அந்தமாரி ஒரு அவனை ஸ்டேஷனில் கொண்டு போய் அடித்தாலுமே அதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ தயவு செஞ்சு, எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க எல்லோரும் வந்து கராத்தே கிளாஸ்க்கு அனுப்பி சின்ன வயசுலேருந்தே கராத்தே கிளாஸ் போங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பொண்ணு பெற்ற எல்லோரும் வந்து